தொகுதியில் பரப்புரை செய்து வரும் நாடாளுமன்ற வேட்பாளர் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவை வெள்ளக்கிணறு பகுதியில் வரவேற்பு அளித்த வள்ளி கும்மி நடனக் குழுவினுடன் இணைந்து நடனமாடி வாக்கு சேகரித்த காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக வரும் 9ஆம் தேதி தமிழகம் வரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி 4 நாட்கள் தமிழகத்தில் தங்கியிருந்து பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். திமுக அரசின் பள்ளி குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டம் இந்தியா மட்டுமின்றி உலகிற்கே முன்னோடியாக உள்ளது. தேர்தல் சீசனுக்காக மட்டும் தமிழகம் வரும் பார்ட் டைம் அரசியல்வாதியான பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பரப்புரையின் பொழுது பேசியுள்ளார். மக்களுக்கு என்ன தேவை என்பதை ஒரு தலைவன் புரிந்திருக்க வேண்டும். அதேபோல் சிறந்த பேச்சாளராகவும் இருக்க வேண்டும். இந்த தகுதி நடிகர் விஜய்க்கு இருக்கிறது. அவர் அடுத்து என்ன செய்யப்போகிறார் என்பதை பார்க்க மிகவும் ஆவலாக காத்திருக்கிறேன் என்று தெலுங்கு இளைஞர்களின் எழுச்சி நாயகன் விஜய் தேவரகொண்டா பேசியுள்ளார். உலகம் முழுவதும் பல 100 கோடி பேர் தங்களது தகவல் பரிமாற்றத்திற்கு வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி வருகிறார்கள். தேவையற்ற போலி செய்திகள், ஆபாச வீடியோக்கள் பகிர்வது தெரிந்தால் அந்த கணக்குகளை வாட்ஸ்அப் நிறுவனம் முடக்கி விடுகிறது. இக்காரணங்களுக்காக கடந்த பிப்ரவரி மாதத்தில் மட்டும் 76,28,000 இந்தியர்களின் வாட்ஸ்அப் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பித்த 1,60,00,000 பெண்களில் 1,17,00,000 பெண்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டு விட்டது. இத்திட்டத்தில் உள்ள குறைபாடுகள் விரைவில் சரி செய்யப்பட்டு அனைத்து மகளிருக்கும் மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் 1000 வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்று அமைச்சர் உதயநிதி தேர்தல் பரப்புரையின் பொழுது தெரிவித்துள்ளார். தலை விரித்தாடும் தண்ணீர் பிரச்சனை, அதல பாதாளத்துக்கு சென்ற நிலத்தடி நீர், அன்றாட தேவைக்கே அல்லாடும் தெலுங்கானா மக்கள். மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் இன்றைய தமிழ்நாட்டு பயணம் திடீர் ரத்து. இந்திய கிரிக்கெட் வீரர் தங்கராசு நடராஜன் பிறந்த நாள். நடிகர் அஜித் அவருக்கு கேக் ஊட்டும் புகைப்படம் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இலங்கை சிறையில் இருந்த ராமேஸ்வர மீனவர்கள் 24 பேர் விடுதலை. தமிழகத்திற்கு பாஜக அரசின் எந்த திட்டமும் வராது அடித்து சொல்லும் கனிமொழி. 12 ராசிகளுக்கான நாளைய நாள் பலன். மேஷம், ஆரம்பத்தில் தடங்கள் ஏற்பட்ட சில காரியங்கள் பெரிய நன்மையில் முடியும். ரிஷபம், நண்பர்களுக்குள் ஈகோ பிரச்சனையால் பிரியலாம். மிதுனம், வேலை மாறுதல் கேட்டிருந்தால் கிடைக்க வாய்ப்பு. கடகம், நீங்கள் எதிர்பார்க்காத ஒப்பந்தம் உங்களை தேடி வரலாம். சிம்மம், மனதை அலைபாய விட்டால் சிக்கல் ஏற்படும். கன்னி, நண்பர்களால் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள். துலாம், உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள் ஏமாற்றமடைவார்கள். விருச்சிகம், உங்கள் துணைவியார் துணையால் ஒரு சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு. தனுஷு, பொறுப்புடன் நடந்தால் புகழ் பெறலாம். மகரம், கடுமையான போராட்டத்திற்கு பிறகுதான் வெற்றி ஏற்படும். கும்பம், சொன்ன சொல்லை காப்பாற்ற மிகவும் சிரமப்படுவீர்கள். மீனம், வெளிவட்டார பழக்கத்தால் நன்மை ஏற்படும்.